வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு தான் நம்ம ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன், இதில் கடுகு போட்டு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சின்ன தக்காளி. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட ஊற வச்சுருக்க காராமணி, உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இந்த காய் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சாச்சு. முருங்கைக்கீரை தான் பொரிக்க போகிறோம். முருங்கைக்கீரைக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் வச்சு. எப்போவுமே வெங்காயத்துலேயே உப்பு போட்டுடணும், அப்போ தான் உப்பு வந்து திட்டு நிற்காது கீரையில். குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுடுறேன். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் லன்ச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் போல் நெய் சேர்த்துடலாம் காரக்குழம்புல. ஆண்டி, அங்கிள் ஆயிடுச்சு. ஆண்டி ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு ஆண்டி. இருங்க ஆண்டி. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.